வெல்கம் டு ஏஸ்பிஎன் அகாடமி. இது பொது தமிழ் இலக்கணத்துக்கான ரிவிஷன் வீடியோ. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ வந்து இந்த மாதிரி ரிவிஷனுக்கு போஸ்ட் பண்ணியிருப்போம். அது எப்படின்னா யூனிட் 1க்கு ஃபுல்லாக சேர்த்து ஒரே தான் ஒரு ரிவிஷன் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் எல்லோரும் நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் வந்து பத்தலை, ஒரு 15 to 20 கொஸ்டின் வந்து ஒரு யூனிட் ஃபுல்லாக பார்க்குறது வந்து உங்களுக்கு பத்தலை, ஒரு 100 கொஸ்டினாவது வேணும்னு கேட்டிருந்தீங்க. அதனால் நாங்கள் எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரே வீடியோவில் வந்து 100 கொஷின் கொடுத்தாலாம் கஷ்டம். ஏன்னா அது ரொம்ப டைம் எடுக்கும். உங்களுக்கும் ரிவைஸ் பண்ண அவ்வளோ நேரம் வந்து கண்டினியூஸாக ரிவைஸ் பண்ண முடியாது. அதனால் ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு 20 கொஷின் இருக்கிற மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ அலகு 1ல் ஃபஸ்ட்டு டாபிக்னு பார்த்தோம்னா பிரித்து எழுதுதல் சேர்த்து எழுதுதல் இருக்கும். அந்த ஒரு தலைப்புக்கு மட்டுமே 20 கொஷின் கொடுத்துறது. அடுத்த தலைப்பு சந்திப்பிழை அப்படின்னு வருதுன்னா அந்த சந்திப்பிழை தலைப்புக்கு மட்டும் ஒரு 20 கொஸ்டின். இந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு ரிவிஷன் வீடியோ போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது ஒரு யூனிட் கம்ப்ளீட் ஆகுனா கிட்டத்தட்ட ஒவ்வொரு யூனிட்லேயும் ஒரு 7, 8, 10 தலைப்பு கூட இருக்குது. அப்போ ஒவ்வொரு தலைப்புக்கும் 20 கொஸ்டின் போது உங்களுக்கு 100லேருந்து 200 கொஸ்டின் ஒரு யூனிட்டுக்கே கிடச்சிரும். அப்போ நிறைய நீங்கள் வந்து அந்த 20 மாடலுமே எப்படி இருக்கும் அப்படின்னா 20 கொஸ்டினும் ஒவ்வொன்றும் ஒரு மாடலில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்டால் எப்படி கேட்பாங்க அந்த மாதிரி ரொம்ப யூஷுவலானது வந்து ரொம்ப கம்மி தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்டாண்டர்டான கொஷின்ஸாக உங்களுக்கு கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் இனிமேல் நம்மளோட சேனலில் டாபிக் வைஸாக பொதுத்தமிழ் இலக்கணம் வீடியோஸும் வந்துகிட்டே இருக்கும். சைட் பை சைடு ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஆல்ரெடி முடித்த யூனிட் 1, 2, 3 இதிலிருந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரிவிஷன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எப்போயெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ மிஸ் பண்ணாமல் இதை கேட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க தான் அந்த டாபிக் வந்து மைண்டில் நிற்கும். எந்த மாதிரினா பாட புத்தகம்னா நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டா அதுலேருந்து இதுதான் கொஸ்டின் வரும்னு தெரியும். ஆனால் இலக்கணத்தில் அப்படி கிடையாது. என்ன வேணாலும் கேட்கலாம். அப்போ அதை எவ்வளவு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறீங்களோ அவ்வளவுக்கு அங்கே ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது ஒரு பேப்பர் பேனா கையில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் கேட்குற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் 1, 2, 3 போட்டு ஆன்சர் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. அதுக்கு ஆன்சர் நான் சொல்லும்போது அது கரெக்டாக இருந்தால் டிக் பண்ணுங்கள், தப்பாக இருந்தால் இன்ட்டு பண்ணுங்கள். இப்படி 20 கொஸ்டின் முடியும் போது எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அது அடுத்த தடவை உங்களுக்கு அடுத்த தடவை இன்னும் 1 மார்க் சேர்த்து வாங்கினாலும் அது வந்து ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ முடியும் போது யார் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அப்போ நீங்கள் போடும்போது உங்களுக்கே அது வந்து அடுத்தடுத்து ஒரு மோட்டிவாக இருக்கும். சரி, இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இப்போ ஆன்சர் பார்க்கலாம். பிரித்து எழுதுவதில் சரியானதை தேர்வு செய். இந்த 5 ஐந்தாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எப்படி பிரித்து எழுதுறது அப்படின்னு கேட்குறாங்க. அதில் 5 கூட்டல் ஐந்தாய் அப்படிங்கிறது தான் சரியான விடை. 5 ஐந்தாய்ன்றது தான் சேர்ந்து 5 ஐந்தாயின்னு வந்திருக்கு. செகண்ட் கொஸ்டின், இதுக்கான ஆன்சரை பார்க்கலாம். சீரடி, சீரடி பிரித்து எழுதுக. சீரடியை எப்படி பிரிக்கலாம்னா சிறுமை கூட்டல் அடி அப்படின்னு பிரிக்கலாம். அதுதான் சரியானது. சீர் கூட்டல் அடி அப்படிங்கிறது சீரடி கிடையாது. சீரு கூட்டல் அடினாலும் அது சீரடி கிடையாது. இந்த மாதிரி டிஃப்ரெண்டானதெல்லாம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. சிறுமை கூட்டல் அடி தான் சீரடி. அடுத்த கொஸ்டின், ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் வந்து அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா என்பதை சேர்த்து எழுதுக. இப்போ இந்த மாதிரி ஒரு 3 தான் டிவைட் பண்ணி கேட்குற மாதிரி தான் மோஸ்ட்லி கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா 2 டிவிஷன்லாம் வந்து ஈஸியாக போட்டுருவீங்க இல்லையா? கொஸ்டினை கொஞ்சம் டஃப் லெவலில் போனோன்னா இந்த மாதிரி வரும். அப்போது அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லானா அன்பகத்தில்லா அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அப்படியே அதை ஃபுல்லாக அப்படியே மெர்ச் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதில் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம்.
இதோட ஆன்சர் பொறியியல் இவ்வாறு பிரிக்கலாம். பொறி கூட்டல் இயல். பொறியியல். அதான் பொறி கூட்டல் இயல். இது ஈஸியானது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் பாருங்க. வீற்று கூட்டல் இருக்கை என்பதை இவ்வாறு சேர்க்கலாம். சேர்த்து எழுதுக. அப்ப வீற்று கூட்டல் இருக்கையே வீற்று இருக்கை அப்படின்னு வரும். இதுல வீற்று இருக்கை அப்படியேன்னு கொடுப்பாங்க, வீழ்த்து இருக்கை. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரொம்ப ஓவரா படிச்சுட்டு என்ன பண்ணுவோம்னா, இப்படி ஈஸியாவா வரும், கண்டிப்பா இதுல ஏதோ ட்விஸ்ட் இருக்கும்னு சொல்லிட்டு அதுல ரொம்ப ரிஸ்கா இருக்கிறது வீல் கூட்டல் திருக்கை, இதுதான் வீற்று இருக்கையா இருக்கும் அப்படின்னு நம்ம மாத்தி போடுவோம். அந்த மாதிரி எப்பயுமே ஓவர் திங்கிங்கும் பண்ணக்கூடாது. அது மாதிரி டிஎன்பிஎஸ்சியை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணக்கூடாது. அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும் உங்களுக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு. ஏன்னா நிறைய வாட்டி எல்லாருக்குமே ஆல்ரெடி எக்ஸாம் எழுதினவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு சில கொஸ்டினை ஓவராக திங்க் பண்ணி இவ்வளோ ஈஸியாவாக கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லி நம்ம மாற்றி போட்டு வந்திருப்போம். அதனால் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. கரெக்டாக ஆன்சரை வந்து கெஸ் பண்ணி போடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கான ஆன்சரை பார்க்கலாம். மாசில் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இப்போ மாசில் அப்படின்னா மா கூட்டல் சில் அப்படின்னு பிரிச்சிடக்கூடாது, இது தப்பு. ஆக்சுவலாக மாசில் அப்படின்னா மாசு கூட்டல் இல். மாசுனா குற்றம், நம்ம தமிழில் படிச்சிருப்போம். மாசுனா குற்றம், இல் அப்படின்னா இல்லாத, குற்றம் இல்லாத அப்படிங்கிறது தான் இந்த மீனிங்கில் கொடுத்துருக்காங்க. சரியா? மாசில்லாத, குற்றம் இல்லாத. இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பிரித்து எழுதுக. செங்கோல். செம்மை பிளஸ் கோல். செங்கோல் அப்படிங்கிறது ஒரு பண்பு தொகை, அதனால அது பிரிக்கும்போது எப்படி வரும்? செம்மை பிளஸ் கோல் அப்படிதான் வரும், செங்கோல். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, இதுக்கான ஆன்சர் புல் கூட்டல் எண்ணும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. புல்லென்னும் அப்படியே மெர்ஜ் பண்ணி புல் எண்ணும்னு கொடுத்துருப்பாங்க. புல்லென்னும், இல்லும் ஏவும் சேர்ந்து லேன் மாறும், புல்லென்னும் அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஊற்றாம் கூட்டல் துணை சேர்த்து எழுதுக. இது பாருங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. ஊற்றாம் கூட்டல் துணை, இது ரெண்டும் சேரும்போது என்ன ஆகும்னா, இந்த இம்மு வந்து மறைஞ்சு அந்த இம்முக்கு பதிலாக அந்த இடத்துல இந்து அப்படிங்கிற வார்த்தை வரும். ஊற்றாம் துணை, ஊற்றாம் துணைன்றது இம்மு மறைஞ்சு அந்த இடத்துல இந்து வரும், அதான் ஊற்றாம் துணை அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இதுக்கான ஆன்சர் அங்கன் பிரித்து எழுத கிடைப்பது. இது லாஸ்ட் டைம் கேட்டிருந்த கொஸ்டின். அம் கூட்டல் கண், அம் கூட்டல் கண் தான் அங்கன்.
போன வாட்டி சொன்னேன் இல்லையா, ஊற்றான் துணை இம்முக்கு பதிலாக இந்து வரும் அப்படிங்கிற மாதிரி இங்கேயும் இம்மு வந்து இதோட சேரும்போது என்ன ஆகும்னா இங்குன்னு மாறும், அங்கன் அப்படின்னு மாறும். அதுதான் அம் கூட்டல் கண். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், 11th கொஸ்டின். நீள் கூட்டல் நிலம் சேர்த்து எழுதுக. இப்போ நீள் கூட்டம் நிலம்னா நீள் நிலம், நீண்ட நிலம் அப்படியெல்லாம் நீங்கள் நீளமான நிலம் தானே அதனால நீண்ட நிலம் அப்படின்னு கெஸ் பண்ணிடாதீங்க. ஆக்சுவலாக நீள் நிலம் அப்படிங்கிறது நீள் கூட்டல் நிலமை சேர்த்து எழுதுனா நீ நிலம் அப்படின்றது தான் இதுக்கு ஆன்சர். இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கிறதெல்லாம் அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இதுக்கான ஆன்சர் மெல்லடி என்பதை பிரித்து எழுதுக. மெல்லடி அதாவது மெல்ல அடி அந்த அர்த்தம் கிடையாது, இது மென்மையான அடின்னு அர்த்தம். மென்மையான அடி, மெல்ல அடி. ஓகேவா? அப்போ மென்மை கூட்டல் அடி, அதுதான் மெல்லடி. நீங்கள் மெல்ல அடி, ஃபாஸ்ட்டாக அடி எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கிடாதீங்க. இது மென்மை கூட்டல் அடி. இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம நீள் நிலம் பார்த்தோம் இல்லையா, நீள் கூட்டல் நிலம், நீ நிலம்னு பார்த்தோம். இது எப்படி இப்படி நீ நிலம் வருது அப்படின்னு யோசிப்பீங்க. இந்த இது சேரும்போது இதுதான் ஆன்சர். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, 4 கூட்டல் நிலம் நம்ம தமிழ் புத்தகத்திலே இருக்கும், நானிலம் அப்படின்னு வந்துடும். 4 கூட்டல் நிலம் நானிலம் அப்படின்னு படிச்சிருப்போம். நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற ஒரு தலைப்பே இருக்கும். அதே மாதிரி தான் நீள் கூட்டல் நிலம் நீ நிலம். சரியா? இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இதுக்கான ஆன்சர் மட்குடம், அதாவது மண் கூட்டல் குடம். இதை சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும் அப்படின்னா மட்குடம். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், அந்த புணர்ச்சி விதிகள்லாம் வந்து ஓரளவு நம்மளுக்கு முன்னாடியே படிச்சிருப்போம். புணர்ச்சி விதிகள்ல என்னென்னது, 2 எழுத்து ஒன்னோட ஒன்று நிலைமொழியும் வருமொழியும் வந்து சேரும்போது ஒன்று தோன்றும், புதுசாக ஒரு எழுத்து தோன்றும். தோன்றல், திரிதல், ஆல்ரெடி இருக்க வார்த்தை திரிஞ்சு வேற வார்த்தையாக மாறும். அடுத்தது கெடுதல். இந்த 3 இதில் ஏதாவது ஒன்று தான் நடக்கும். இதுதான் புணர்ச்சி விதி. இப்போ புதுசாக ஒரு எழுத்து தோன்றுனா தோன்றல், இருக்க எழுத்தே திரிஞ்சா திரிதல், புதுசாக இருக்கிற எழுத்து மறைஞ்சு காணாமல் போயிருதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒன்று சேரும்போது அதுதான் கெடுதல். இப்போ இது எந்த இடத்துல அடிப்படையில் வருது அப்படின்னா மண் கூட்டல் கூட மட்குடம்னு மாறி இருக்கு. அப்போ இந்த இடத்துல இன்னுன்ற இந்த எழுத்து இட்டுன்னு மாறி இருக்கு, திரிஞ்சிருக்கு. அப்போ இது திரிதல் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த புணர்ச்சி வந்து நடந்திருக்கு, மட்குடம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இதுக்கான ஆன்சர் ஆறுயிர் எவ்வாறு பிரியும். ஆறுயிர்னா 6 கூட்டல் உயிரா, 6 6 அப்படிங்கிற நம்பரா, 6 உயிர் சேர்ந்தது தான் 6 உயிர்னு சொல்கிறோமா? இல்லை. அதை நம்ம பார்த்தாலே அந்த மீனிங்லேயே கண்டுபிடிக்கலாம். 6 கூட்டல் உயிர்னா இதை பிரிக்கும் போது மிக்ஸ் பண்ணும்போது வருது. இங்கே பாருங்க, இப்போ இந்த நான் 6 கூட்டல் உயிர்ன்றதை நான் சேர்க்கும்போது என்னாகும், இர் கூட்டல் உ ரூ ஆகும். அப்போ 6 உயிர்னு வருது, கரெக்டு தான். ஆனால் இந்த 6 கூட்டல் உயிர்ன்றதுல இந்த 6ன்றதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா? எந்த அர்த்தமுமே இல்லை. ஓகேவா? அப்போ இந்த இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து உண்மையிலே இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா அருமையான உயிர், அருமை கூட்டல் உயிர் அப்படிங்கிறது தான் 6 உயிர். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். கொங்கு கூட்டல் அலர் கூட்டல் தார் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. கொங்கலர்தார் அப்படியே சேர்ந்து வருது. கொங்கலர் தார். இந்த கூவும் ஆவும் சேர்ந்து காவா வந்துருச்சு. கொங்கலர் தார். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். பாருங்க. அருட்டிரம் என்பதை பிரிக்கலாம். எவ்வாறு பிரிக்கலாம் அப்படின்னா, அருள் கூட்டல் திறம். பாருங்க, எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமானது மட்டும்தான் எடுத்து கொடுத்துருக்கோம். இப்போ இந்த அருள்ல இருக்கிற இல்லு இட்டா மாறுது. இந்த திறம் இருக்க தீ வந்து டீயா மாறுது. அதான் ரெண்டும் சேரும்போது அருட்டிரமா மாறுது. ஓகேவா? இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பார்க்கும்போது ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும். ஏன்னா இப்போ நான் ஆன்சர் உங்களுக்கு டைரெக்டாக சொல்லிட்டேன். அதனால் அருள் கூட்டல் திறம் அருட்டிரம்னு சொல்லுவீங்க. பட் ஆப்ஷனில் நீங்கள் பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி தெரியும். அதனால் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி 2-3 வாட்டி பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு இதுதான் ஆன்சர்ன்றது மைண்டில் செட் ஆயிரும். நீங்கள் அங்கே போய் கன்ஃபியூஷன் இல்லாமல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் பாருங்க. முட்டீது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது முள் கூட்டல் தீது. இதை நம்ம படிச்சிருப்போம். இது ஒரு இலக்கண வகையில் இது இப்படி தான் புணரும். முள் கூட்டல் தீது முட்டீது, கல் கூட்டல் தீது கற்றீது அப்படின்னு வரும். அதனால் இந்த இதில் முள் கூட்டல் தீது முட்டீது தான் ஆன்சர். நீங்கள் முள் கூட்டல் இது, முள் கூட்டல் தீது இந்த மாதிரியெல்லாம் கெஸ் பண்ணிடக்கூடாது. ஆக்சுவலாக முள் கூட்டல் தீது தான் முட்டீது, கல் கூட்டல் தீது கற்றீதுன்னு வரும். ரெண்டுமே தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இது ஓரளவு கெஸ் பண்ணியிருப்பீங்க எல்லாருமே ஆன்சரு. இதோட ஆன்சர் பார்க்கலாம். புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது புறநானூறு. ஆக்சுவலாக புறநானூறுன்றது நம்மளுக்கு நிறைய அடிக்கடி சொல்லி சொல்லி பழக்கப்பட்டதுனால நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் உண்மையிலே இந்த வார்த்தைகள் புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 அதை சேர்த்தா புறநானூறுன்னு வரும்னு கெஸ் பண்ணுறதெல்லாம் கஷ்டமான விஷயம்தான். ஆனால் நம்மளுக்கு அது தெரிஞ்சதுனால ஈஸியாக தெரியுது. பாருங்கள், புறமில் இம்மு கெட்டு கெடுதல் விகாரம் கெட்டு புற மட்டும் வருது. 4 100 4 100 சேர்ந்தா 400. அதனால 400 புறநானூறு அப்படின்னு சேர்ந்துருது. அதாவது புறப்பொருள் சார்ந்த 400 பாடல்களை கொண்டதுனால புறநானூறுன்னு இதுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னு நம்ம பாடப்புத்தகத்தில் படிச்சிருக்கோம். அந்த அர்த்தம் நம்மளுக்கு தெரிஞ்சாலே அதை வந்து நம்ம இது வந்து இப்படி தான் வரும் அப்படின்னு கெஸ் பண்ண முடியும். மீனிங் தெரியணும். ஒரு சில நேரம் அந்த வார்த்தைகளை சேர்க்கவும் பிரிக்கிறதுக்கும் அர்த்தம் புரிஞ்சால் நம்ம ஈஸியாக பிரிச்சிடலாம். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் நாட்குறிப்பு என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. அதாவது நாடு கூட்டல் குறிப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது நாடை பற்றின குறிப்பு கிடையாது. நாட்குறிப்புனா என்ன, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். பிரித்தெழுது சேர்த்தெழுதுகளை இப்போ உங்களுக்கு ஆப்ஷனை வச்சு கெஸ் பண்ண முடியலையா, நீங்கள் மீனிங்க்கு போயிருங்க. அதுக்குரிய ஒன்று கொடுத்துருக்க கொஸ்டின்லையோ இல்லை ஆப்ஷனில் இருக்க ஆன்சரையோ மீனிங்கை வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ நாட்குறிப்பு அப்படிங்கிறது நாடை பற்றின குறிப்பா கிடையாது. நம்ம எழுதுகிற டெய்லி நடக்கிற விஷயங்களை நோட் பண்ணி வைக்கிற ஒன்று. அப்போ நாள் குறிப்புன்றது கரெக்டாக பொருந்துது. நாள்கள் ஒவ்வொரு நாளும் நடந்த விஷயத்தை குறித்து வைக்கிற ஒரு குறிப்பு. அப்படி கூட நீங்கள் கெஸ் பண்ணி என்னன்னே தெரியாத இடத்துல நீங்கள் இந்த மாதிரி தான் கெஸ் பண்ணி போடணும். சரி, இப்போ இதுக்குரிய ஆன்சர் நாள் கூட்டல் குறிப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இதுதான் லாஸ்ட் கொஸ்டின்.
இதுக்கான ஆன்சர் பாட புத்தகத்திலே குடுத்துருக்கு. நானும் எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது இந்த வார்த்தையெல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணியே உங்களுக்கு போட்டிருப்பேன் வீடியோல. பாருங்க. அஃறிணை என்பதை பிரித்து எழுதுக. அஃறிணையை பிரிச்சா எப்படி வரும்? அஃது கூட்டல் திணைன்னு தான் நம்ம மோஸ்ட்லி நெனைப்போம். ஆனா இது கிடையாது. தப்பு. ஆக்சுவலா அஃறிணை வந்து என்ன அர்த்தம் அப்டின்னா, அதோட அர்த்தம் தெரிஞ்சவங்க மட்டும் தான் இத ஆன்சர் பண்ண முடியும். அதனால தான் நான் சொல்றேன், மோஸ்ட்லி அர்த்தம் புரிஞ்சு நீங்க எப்பயுமே வந்து பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ டைரக்ட்டா பார்க்குறவங்க, எதுவுமே தெரியாதவங்கட்ட நீங்க கொண்டு போய் கொஸ்டின குடுங்க. இதுக்கு அஃறிணைக்கு அஃது கூட்டல் திணை தான் ஆன்சர்ன்னு சொல்லுவாங்க. நீங்க வேணா வீட்ல இருக்கிற யாராவது ஒருத்தர்கிட்ட இத காமிச்சு, இத பிரிச்சு எழுதுக, கீழ ஆப்ஷன் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லுங்க. இதத்தான் சொல்லுவாங்க. அதனால தான் நான் சொல்றேன், நீங்க புரிஞ்சு படிக்கும்போது தான் அத கரெக்ட்டா ஆன்சர் பண்ண முடியும். அப்ப இந்த இடத்துல ஆன்சர் என்னன்னா, அல் கூட்டல் திணை. அதாவது உயர்திணை. உயர்திணைக்கு வந்து எதிர்ப்பதம் வந்து என்ன இருக்கணும்? ஆப்போசிட்டு தாழ் திணையா தான் இருக்கணும். உயர்னா தாழ். அப்ப தாழ் திணைன்னு இருக்கணும். அப்ப இழிவான ஒரு திணை சொல்லும்போதே ஒரு பொருளை இழிவானதா சொல்லக்கூடாதுன்றதுக்காக, நம்ம தமிழ்ல எப்படி எழுதியிருக்கோம்? அல் கூட்டல் திணை அப்படின்னு எழுதுறோம். அல் கூட்டல் திணைனா என்னன்னா, உயர்வு அல்லாத திணை. அதான் அல் கூட்டல் திணை. உயர்வு அல்லாத திணை. இது உயர்திணை. மத்ததெல்லாம் அந்த உயர்வு இல்லாத திணை. ரெஸ்ட் அப்படின்ற மீதம் இருக்கிற எல்லாமே அப்படின்னு சொல்ற மாதிரி அத பிரிச்சிருக்கோம். அத இழிவா சொல்லக்கூடாதுன்றது. அதனால தான் தமிழோட சிறப்புன்னு சொல்றோம் அத. அப்ப இந்த அல் கூட்டல் திணை சேரும்போது தான் எப்படி மாறுதுன்னா, அஃறிணைன்னு மாறுது. இது ஒவ்வொன்னுக்கும் ஒரு விதிமுறை இருக்கு. ஏன் இது வந்து இப்படி அல் கூட்டல் திணை அஃறிணை ஆயிருச்சு அப்படிங்கிறது நீங்க அவ்வளவு டீப்பா நீங்க வந்து டீப்பா போக வேண்டாம். அவ்வளவு கத்துக்கிறதும் கஷ்டம். ஒரு சில விஷயங்கள அப்படியே ஏத்துக்கோங்க. சரியா? அல் கூட்டல் திணைனா அது மீனிங் உங்களுக்கு தெரியணும். அது புணரும்போது அஃறிணையா மாறுது. ஓகேப்பா. இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, இத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்டினியூஸா நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாரி நெறைய வீடியோஸ் வரப்போது. உங்கள மாரியே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்க இத தயவு செஞ்சு ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்கள மாரி மத்தவங்களும் இத யூஸ் பண்ணிக்கிறட்டும். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இந்த இத வந்து அட்டெண்ட் பண்ண எல்லாரும் 20க்கு எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணீங்க அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அப்பதான் இவ்வளோ பேரு ட்ரை பண்றாங்க. நம்மளும் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மத்தவங்களுக்கு வரும். அதனால தயவு செஞ்சு கீழ கமெண்ட் பாக்ஸ்ல உங்க ஆன்சர் சரியான மார்க்க போடுங்க. ஓகே. திரும்ப அடுத்த டாபிக்ல அடுத்த வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பை.